அனைவருக்கும் வணக்கம். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிறந்தப்போ ரொம்ப புத்திசாலியாக இருக்கும், அதாவது ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் இருக்கும். அந்த குழந்தை அதாவது இளமை ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தைகளே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், துருதுருன்னு இருக்கும், ஏதாவது ஒன்றை பற்றி யோசித்து கொண்டே ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, அதாவது புதன் தான் ஆராய்ச்சி மனப்பான்மை வந்து புதனும் விருச்சிகம். அதாவது விருச்சிகம் தான் மறைபொருள் அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அதாவது புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புக்கு புதன் வலுத்திருக்கும். பெரும்பாலும் சயின்டிஸ்டோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா, அதாவது புதன் அந்த ஜாதகத்தில் வலுத்திருக்கும். புதன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும், அல்லது மிதனம் கண்ணியில் இருக்கும், அல்லது விருச்சிகத்தில் புதன் இருந்தவர்கள் பெரும்பாலும் சயின்டிஸ்டாக இருக்கிறது நிறைய ஜாதகங்களும் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் சந்திரகேந்திரத்தில் புதன் அமர்ந்து புதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும் நிலையில் எந்த லக்னமாக இருந்தாலும் காரக நன்மைகளை தரும். ஆதிபத்திய கெடுதல்கள் இருந்தாலும் காரக நன்மைகளை அந்த ஜாதகருக்கு தரும். அதுபோல் என்னதான் அறிவியலுக்கு காரணமான கிரகம் செவ்வாய் என்றாலும் செவ்வாயின் வீடான விருச்சகம் புதனும் ரொம்ப முக்கியம். ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மைக்கு ஒன்றை பற்றி தெளிவான சிந்தனை, ஆராய்ச்சி நிபுணத்துவம் பெறுவதற்கு புதன் வலுவாக இருக்க வேண்டும். விருச்சகமும் புதனும், விருச்சகம் நன்றாக இருப்பவர் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டர் துப்பறியறவங்க, எல்ஐசி ஏஜென்ட் இவங்களுடைய ஜாதகத்திலையும் விருச்சகம் செவ்வாயும் வலுவாக இருக்கும். அதாவது அதே போல் பார்த்திங்கன்னா, அதாவது விஞ்ஞானிகளை ஜாதகத்திலையும் விருச்சகமும் செவ்வாயும் சுபத்தன்மை பெற்று லக்னாதிபதி வலுத்திருக்கும். சரி, இந்த அமைப்பில் ஒரு 7 வயதே ஆன குழந்தை பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிறந்திருக்கு. இவருடைய தந்தையார் என்னிடம் பலம் கேட்க அனுப்பி, உங்கள் குழந்தை எதையோ ஒன்று இப்போவே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்குமே, துருதுருன்னு இருக்குமே அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க சார், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது, எதையே ஒன்று ஆராய்ச்சி யோசனை, இதுலேயே அந்த குழந்தை இப்போவே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று புதுசாக ஆராய்ச்சி மனப்பான்மையோடவே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு காரணம் விருச்சகமும் புதனும் லக்னாதிபதியும் தான். சரி, இதை உதாரண ஜாதகமாக இந்த ஜாதகம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும் முன்னாடி, இந்த ஜாதகத்தில் பிறந்தது பார்த்திங்கன்னா 24/12/2017 12:50 AM அளவில் 12:30 PM அளவில் பிறந்தது. இந்த ஜாதகர் மேச லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. தற்பொழுது பார்த்திங்கன்னா சதயம் 3 வருஷம் 3 மாதமே இருந்து இப்போ குருதசையில் புதன் புத்தி போயிட்டுருக்கு. இந்த ஜாதகருக்கு அதாவது மேச லக்னமாகி 4ஆம் வீட்டில் ராகுவும் 7ஆம் வீட்டில் குருவும் புதனும் 8ஆம் வீட்டில் புதனும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் குருவும் 8ஆம் வீட்டில் புதனும் 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சனியும் 10ஆம் வீட்டில் கேதுவும் 11ஆம் வீட்டில் சந்திரனும் அமைந்திருக்கார்கள். இங்கே லக்னாதிபதி மிக சுபத்தன்மை அடைந்து தன்னுடைய 8ஆம் பாவகத்திற்கு 12இல் மறைந்து சுக்கிரனுடைய வீட்டில் குருவுடன் இணைந்து லக்கணத்தை பார்க்கிறார். பையனே பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் லக்னத்தில் பிறந்தவங்க எப்பவும் துருதுருன்னு இருப்பாங்க. அதே போல் லக்னத்தை லக்னாதிபதியுடன் குருவுடன் இணைந்து லக்னாதிபதி பார்ப்பது மிகச் சிறப்பு. குருவும் லக்னத்தை பார்ப்பது அதை விட சிறப்பு. மேலும் 7, 9 கூடியவர்கள் பரிவர்த்தனை, அதாவது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைவது எந்த ஜாதகத்திலும் அவருடைய காரக விஷயங்களை நன்றாகவே செய்வார்கள், ஆதிபத்திய விஷயங்களையும் நன்றாகவே செய்வார்கள் என்பதை நாம் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை புதன் புத்தி போயிட்டுருக்கு. இப்போ இந்த குரு தசை புதன் புத்திலே இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருக்குது. கிளாஸில் பார்த்திங்கன்னா அதாவது டீச்சரே ஆச்சரியப்படாமல் புது விஷயங்களாக ஆராய்ச்சி மனப்பான்மை செய்கிறார் என்பதை இவர்கள் பெற்றோர்களும் கவனிக்கிறார்கள். இவருடைய டீச்சரும் பார்த்து வியந்து போகிறார்கள். விளையும் பயிர் முறையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுப்பெற்று காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சிகம் சுபத்தன்மையுடன் அவர்கள் அங்கே புதன் அமைந்திருக்கும் நிலையில் அந்த ஜாதகம் அதாவது கிட்டத்தட்ட விஞ்ஞானி என்பதற்கு முன்னேறுவார். இந்த ஜாதகம் கண்டிப்பதை எதிர்காலத்தில் சயின்டிஸ்டாகவே வருவார். ஏனென்றால் செவ்வாய் அதிக சுபத்தன்மை அடையாது. டாக்டர் ஆகணும்னா பார்த்திங்கன்னா அதாவது ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட குருவும் தொடர்பு கொள்ளணும். குரு சூரியன் செவ்வாய் 3 தொடர்பு கொள்ளணும். முதல் தரமான செவ்வாயும் குருவும் சூரியனும் தொடர்பு கொள்ளணும். இந்த அமைப்பில் இங்கே செவ்வாய் அதிகபட்ச சுபத்தன்மை அடைந்து புதனும் பார்த்திங்கன்னா சந்திர கேந்திரத்தில் அமர்ந்து, வல்லபரி சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் அமர்ந்தாலே அவர்கள் புத்திசாலிகள். பெரும்பாலான ஜோதிடருக்கு பார்த்திங்கன்னா சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கும். சந்திர கேந்திரத்தில் புதன் இருப்பது ஒரு மாதிரியான மறைபொருள் ஆராய்ச்சி குறிக்கக்கூடிய அமைப்பாகும். இந்த ஜாதகருக்கு புதன் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். பங்கமற்ற புதனாக இருக்கிறார். சூரியனுடன் இணையான புதனாக இருக்கிறார். யாருடனும் பாவத்தன்மை அடையாத புதன் அங்கே பகை பெற்றாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ராசிக்கு 5 பாக்கியாதிபதியாக ராசிக்கு யோகாதிபதியாகி சந்திரனுக்கு 10இல் இருக்கிறார். அப்போ இந்த ஜாதகர் உறுதியாக அதாவது ஆராய்ச்சி செய்யும் மனப்பான்மை உள்ள ஜாதகர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
எதிர்காலத்தில் பெரிய விஞ்ஞானியாக வரக்கூடிய ஜாதக அமைப்புகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் மேச லக்னத்தில் பிறந்ததாகவே அவங்க சுறுசுறுப்பாகவே துருதுருன்னு இருப்பாங்க. சோம்பேறித்தனம் என்பது அவர்களிடம் இருப்பாது. குறிப்பாக லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கும்னாலே எது ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் சும்மா போகிற சொன்னீங்கன்னா அவங்களால கோர முடியாது. அது மாதிரி அமைப்பு தான் மேச லக்னம் பிறந்தவர்கள் அமைப்பு. அந்த செவ்வாயின் கொடூரத்தன்மையை குரு குறைக்கிறார். செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் பரிவர்த்தனையாக இருக்கிறார். ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையானாலே அந்த கிரகம் வலுவாக உள்ளது என்று அர்த்தம். இந்த அமைப்பில் செவ்வாய் வலுவாகவே இருக்கிறார். 5ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்கு. 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறார். 1, 5, 9ஆம் இடங்கள் அதிர்ஷ்டங்கள் பலப்படுகின்றன. அப்பொழுது அந்த ஜாதகம் யோக ஜாதகம் தான். ஆனாலும் இந்த ஜாதகரை ஒரு பெரிய விஞ்ஞானியாக ஆகக்கூடிய கிரகம் புதன் தான். இங்கே சந்திர கேந்திரத்தில் புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆனாலும் இந்த புதன் பார்த்திங்கன்னா ஆதிபத்திய ரீதியாக சில கெடுதல்களை ஜாதகருக்கு தருவார். ஏனென்றால் அவர் 6ஆம் அதிபதி. ஆனால் காரக நன்மைகளை கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு தந்தே தீர்வார். ஒரு விஞ்ஞானினாவே சயின்ஸ் மட்டும்தான் விஞ்ஞானி கிடையாது. சயின்ஸ் படித்து பயாலஜி மட்டுமே விஞ்ஞானத்தை சம்மந்தப்பட்டதில்லை. நுண்ணிய அறிவுக்கு காரணம் புதன் என்னென்றால் கணிதம், ஜோதிடம் போன்ற ஏகப்பட்ட காரகத்துவத்திலே கொண்டிருந்தாலும் ஆராய்ச்சி மனப்பான்மைக்கு நிபுணத்துவத்திற்கு காரணம் புதன் தான். அந்த புதன் சந்திர கேந்திரத்தில் அமையப்பட்டிருக்கும் நிலையில் லக்னாதிபதி வலுத்திருந்தால் ஒரு ஜாதகர் என்னவாக வருவார் என்பது இளமை காலத்திலேயே நாம் கண்டறியலாம். இந்த குழந்தை பார்த்திங்கன்னா 2 வயசுலேயே நான் சயின்டிஸ்ட் ஆக போகிறோம் தான் சொல்லுவோம். இப்போது பார்த்திங்கன்னா 7 வயசில் அதுக்கு ஒன்றும் புரியாது. ஆனாலும் அந்த குழந்தை ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த ஆராய்ச்சி மனப்பான்மைக்கு காரணமே புதன் தான். இங்கே எல்லா கிரகங்களும் வலுத்து லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்கும் நிலையில் இந்த ஜாதகர் உறுதியாக சயின்டிஸ்டாக வருவார். பெற்றோர்களே என்ன கேட்டாங்க, என்னங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த குழந்தை சுறுசுறுப்பாகவே இருக்குது, கோபமாக இருந்தாலும் குணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்தை பார்ப்பது சரலக்கணமாக இருப்பார். கொஞ்சம் துருதுருன்னு தான் இருக்கும். ஆனாலும் ஒழுக்கம் இருக்கும், பொறுமை நிதானம் இருக்கும். ஏனென்றால் குரு லக்னத்தை பார்க்கிறார். இந்த சந்திர கேந்திரத்தில் இருக்கிற புதன் அம்சத்தில் குருவுடைய வீட்டில் இருப்பது மிகவும் சிறப்பு. அந்த சுபவர்க்கம் ஏறி இருப்பதால் இந்த ஜாதகர் உறுதியாக ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக வருவார் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அறிவியல் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம், மருத்துவம் போன்றவற்றில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையுள்ள ஜாதகராக இந்த ஜாதகர் வருவார் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.